ओम कांजीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेंद्र प्रचोदयात्। पूज्याय राघवेंद्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय நமதாம் காமதேனவே. நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். 2026 ஆண்டு மே மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி அடையும். அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே போல் 6இல் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 12 விரயஸ்தானம், 2 தனஸ்தானம். தொழில் மூலமாக பணம் வந்தாலும் தொழில் வளர்ச்சிக்காக மீண்டும் அதை அங்கேயே செலவிட வேண்டிய நேரம் மாதமாக காணப்படுகின்றது. தொழில் அபிவிருத்திக்காக ஒரு இடத்துக்கு ஒரு சில இடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா தனக்காரகன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. குடும்பத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் சில மனசஞ்சலங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் குரு பகவானின் பார்வை அருளால் நிச்சயம் அதிலிருந்து மீண்டு வந்து குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் காணப்படுகின்றது. சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி சொல்லுவாங்களே, இல்லை அவங்ககிட்ட ஒரு ரகசியம் தங்காத ஓட்டவாயிடாவ அப்படின்வாங்க. அந்த ஓட்டவாய் அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு பொருந்தும். மனசுக்குள்ளே பொதுவாகவே மகர ராசிக்காரங்கள் ரகசியத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் வெள்ளஞ்சியாக இருப்பாங்க. ரகசியத்தை எது ரகசியம் எதுக்காக காப்பாற்றணும் அப்படின்னு டக்குன்னு ஒட்டவாயின்னு சொல்லிட்டு வளரிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஈடுபடாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 11ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தில் லாபத்துக்காக நீங்கள் அதிகம் மெனக்கிட வேண்டியது இருக்கும். செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, லாபம் வீட்டணும் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைத்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. குரு மேலே செவ்வாயோட பார்வைப்படுறதுனால எல்லாமே சுபத்தில் முடியும் அப்படின்னே சொல்லலாம். நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. குழந்தைகளுடைய படிப்புக்காக மேல்நாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. உங்கள் குழந்தைகள் படிக்கணும் சார், படிக்கணும்ப்பா, நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும், அமெரிக்காவில் படிக்கணும், ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும், அதுக்கெல்லாம் எங்கடா காசு இருக்குது என்கிட்ட அப்படின்னு நீங்கள் முன்னாடிலாம் கேட்டுகிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான பணவரவு அமோகமாக இருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. என் பையன் நான் தான் சரியாக படிக்கலை, என் பையன் ஃபாரினில் போய் நல்லா படிக்கிறான், ஃபாரினில் படிக்கணுன்றான், அந்த கோர்ஸ் படித்தா நல்ல உத்தியோகம் கிடைக்குங்கிறான், நானும் விசாரித்து பார்த்துட்டேன், படிக்க வைன்றாங்க, கடனை வாங்கியாச்சும் படிக்க வைக்கணும். அந்த உத்தியோகத்துக்காகவும் மேற்கொண்டு படிக்கிறதுக்காகவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. உத்தியோகம் அல்ல, தொழிலுக்காகவும் தன் பிள்ளைகளின் படிப்புக்காக கல்வி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. அதில் கொஞ்சம் சேவிங்ஸை கூட்டிக்கோங்க, எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிக்கோங்க. தேவையற்ற செலவுகளை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கடன் வாங்குறது கொஞ்சம் அளவு குறையக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. ஸோ எனவே இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக காணப்படுகின்றது. திருமண விஷயங்கள் சற்று பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இந்த மாத இறுதியில் காணப்படுகின்றது. இந்த மாதம் இறுதியில் தான் காணப்படுகின்றது. அதில் புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் வாய்ப்பு குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஸோ இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது சக்தி மிகுந்த வழிபாடாக அமையும். நன்றி, வணக்கம்.